வேர்க்கடலை வேலைலாம் முடிஞ்ச அப்புறம் நிலத்தை நல்லா உழுது விட்டுட்டு வரப்பு கழிக்க வந்து தொடங்கிட்டேன் நண்பா. இந்த வரப்பு கழிக்கிற வேலையே கிட்டத்தட்ட இன்னைக்கு மணி 10 வரையும் போச்சு. சரி வரப்பெல்லாம் கொஞ்சம் கழிச்சிட்டு நம்ம வேர்க்கடலைக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக போட்டு வச்சிருந்தோம் இல்லையா ஓஸ் பைப், அந்த ஓஸ் பைப் எல்லாமே சுற்றிடலாம். ஏன்னா வெயிலில் அப்படியே விட்டு வச்சிருந்தோன்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால சுற்றி எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம் கொட்டாயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸை வந்து பார்த்திங்கன்னா சுத்த வந்து தொடங்கிட்டேன். இந்த வேலையை கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மதியம் வரையும் போச்சு. சரி கை கால்லாம் அலமிட்டு முதல்ல சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காலையிலேயே வந்து சாப்பாடுலாம் கொடுத்து அமிச்சிட்டாங்க. அதனால ஒரு வாழை இலையை மட்டும் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்ச களியும் மீன் குழம்பும் தான் அம்மா வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தலைமுறையான நம்ம தாத்தா பாட்டிலாம் 100 வயசு வரையும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்கன்னா முக்கியமான காரணம் இந்த மாதிரி உணவு வகைகள் தான். களி கூழ் இந்த மாதிரிலாம் குடிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வீட்டில் களின்றதை வந்து பார்த்துருக்கவும் மாட்டோம். முடிஞ்ச அளவு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உணவுப் பொருட்களை தவிர்த்து இந்த மாதிரி பழைய உணவு வகைகளுக்கு திரும்பினா ஆரோக்கியமாக வாழலாம் நண்பா. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க நண்பா. நன்றி.